السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما قتلوه وما صلبوه يقينا بل رفعه الله إليه صدق الله العظيم. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று முஸ்லிம்களாகிய நமக்கு ஜுமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய பெருநாளை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இது ஒவ்வொரு வாரமும் எல்லா முஸ்லிம்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம். இந்த ஜுமாவுடைய நாள் இருக்கின்றதே, அல்லாஹு தாலா ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒரு பெருநாளாக அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் இன்றைக்கு உள்ள இந்த வெள்ளி இருக்கின்றதே, புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே என்று சொல்லி கிறிஸ்துவர்கள் கொண்டாடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். உண்மையில் அவர்களது வெள்ளி புனித வெள்ளியா அல்லது நமது வெள்ளி புனித வெள்ளியா என்று நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அதாவது குட் ஃப்ரைடே உண்மையிலேயே அது குட்டா அல்லது பேடா, அதாவது பேட் ஃப்ரைடேவா என்பதை நாம் இங்கே பார்க்கவிருக்கிறோம். குட் ஃப்ரைடே எதற்காக வேண்டி இங்கே கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள் என்று கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. சிலுவையில் அறைந்த அந்த தினத்தை தான் புனித வெள்ளியாக, குட் ஃப்ரைடேவாக கொண்டாடப்படுகிறது. இதற்கடுத்து ஒரு 3 நாட்கள் கழித்து, அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் டே, அதாவது உயிர்த்தெழுந்த நாள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு திரும்பவும் உயிர்த்தெழுந்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நம்பிக்கையின்படி, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின்படி வானுலகிற்கு உயர்த்தப்பட்டார்கள் என்பதாக கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின்படி இருக்கின்றார்கள். சரி, நாம் இதை இஸ்லாமிய பார்வையில் நாம் இதை எப்படி வழங்க வேண்டும் என்றால், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் தான், அல்லாஹ்வின் ஒரு அடிமைதான். அவர்கள் ஒரு இறைவனாகவோ அல்லது அல்லாஹ்வினுடைய மகனாகவோ இல்லை என்பதை நாம் இங்கே வழங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்மையும் கிறிஸ்துவர்களையும் பிரிக்கிறது. அவர்கள் இறைவன் என்கிறார்கள், தேவனின் குமாரர் என்கிறார்கள். ஆனால் நாம் சொல்லுகிறோம், இல்லை, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதராகத்தான் இருந்தார்கள், அல்லாஹுடைய அடிமையாகத்தான் இந்த உலகில் வாழ்ந்து வந்தார்கள். இது நாம் சொல்லவில்லை, மாறாக அல்லாஹு தாலாவே திருக்குரானில் சொல்லி காட்டுகிறான். குழந்தை பிராயத்தில் இருக்கும் பொழுது, குழந்தையாக தொட்டில் குழந்தையாக இருக்கும் பொழுது ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இதுதான், இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வினுடைய அடிமையாக இருக்கிறேன் என்று ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக குர்ஆன் பதிவு செய்கிறது. ஆக இந்த ஒரு விஷயம்தான் நம்மையும் கிறிஸ்தவர்களையும் இங்கே பிரித்து காட்டுகிறது. சரி, உண்மையிலேயே ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்களா, பல கொடுமைகளுக்கு ஆளானார்களா என்று சொன்னால் இல்லை. இதற்கு முன்னர் திருக்குரான் கூறும் உயிரினங்கள் என்ற தொடரிலும் கூட பன்றிகள் என்ற தலைப்பில் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒரு வரலாற்றை அங்கே நாம் சொல்லியிருப்போம். அவர்களுக்கும் பன்றிக்கும் உண்டான அந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை நாம் அங்கே சொல்லியிருப்போம். அது மட்டுமல்ல, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று, மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கி இங்கே வந்து பன்றிகளை எல்லாம் கொலை செய்வார்கள், சிலுவைகளை எல்லாம் அடித்து நொறுக்குவார்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இது எப்படி சாத்தியமாகும்? ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி விண்ணுலகிற்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். உண்மையிலேயே யூதர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் கிட்டத்தட்ட பல நபிமார்களை கொலை செய்திருக்கின்றார்கள். அதாவது 70,000த்திற்கும் மேலாக நபிமார்களை யூதர்கள் கொலை செய்தார்கள் என்பது வரலாறு. குறிப்பாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்திருக்கின்றார்கள்.
இன்னும் நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கூட கொலை செய்ய முற்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த சூழ்ச்சியில் வெற்றி பெற முடியவில்லை. என்னதான் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் நபி அவர்களுடைய மரண தருவாயில் ஹைபர் யுத்தம் முடித்துவிட்டு ஒரு யூத பெண்மணியிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டு இறைச்சியை அவள் விருந்தாக வைத்தால், அப்படி விருந்தாக வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆட்டு இறைச்சி நபி அவரிடம் பேசியது, நபியே, என்னை நீங்கள் உண்ணாதீர்கள், ஏனென்றால் என்னில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு ஆட்டு இறைச்சி பேசியதின் காரணத்தினால் அதனுடைய விஷம் நபி அவருடைய உடம்பில் இறங்கிய காரணத்தினால் கடைசி மரண தருவாயில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் சொன்னார்கள், அந்த விஷத்தின் காரணத்தினால் எனது முதுகு எலும்பு நொறுங்கிக் கொண்டிருக்கின்றது ஆயிஷாவே என்று சொல்லி அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒரு ஹதீஸை வைத்து முஹத்திஸீன்கள் சொல்வார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் என்பது இயற்கை மரணம் அல்ல, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் யூதர்களாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை முஹத்திஸீன்கள் இங்கே எடுத்து எழுதுவார்கள். ஆக இப்படி பல நபிமார்களை கொலை செய்த அந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொலை செய்தார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவ உலகமும் இந்த உண்மையை ஏற்றுதான் ஆக வேண்டும். காரணம் அவர்களுக்கே தெரியும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி செய்தியெல்லாம் பரவும் பொழுது அவர்கள், அதாவது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்கள் எல்லாம் யூதர்களைத்தான் பழித்து வந்தார்கள். ஏனென்றால் யூதர்கள் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டியவர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி பலவிதமான பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது என்பது வரலாறு. ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிறந்ததில் இருந்தேயே ஒரு விரோதம் என்பது இருந்தது. இவர்களையெல்லாம் அல்லாஹ் நபியாக அனுப்ப வேண்டுமா? இவர்களிடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? இஞ்சிலை வாங்கி படிக்க வேண்டுமா? இவரிடம் சென்று நான் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமா என்று சொல்லி ஒரு விதமான ஒரு பொறாமை. அது மட்டுமல்ல, மௌத்தாக்களை எல்லாம் உயிர்ப்பித்தார்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இங்கே நாம் சொல்லலாம். யூதர்களை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு ஆச்சரியத்தில் மூழ்கடித்தார்கள் என்று சொன்னால், சவப்பட்டியில ஒரு டெட் பாடி போயிட்டு இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து உண்மையான சம்பவம் இது. டெட் பாடி போயிட்டு இருக்கு. யூதர்கள் கூட்டமாக ஒரு இடத்தில் நிற்கிறார்கள். இப்ப அந்த செவப்பட்டி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். துவா செய்தவுடன் அந்த பெட்டியில் இருந்த அந்த மௌத்தா போன அந்த மனிதர் என்ன செய்கிறார்? உயிருடன் எழுகிறார். பார்த்தோன்னே ஆடிட்டாங்க. ஆஹா, இப்போ அந்த செவப்பட்டியிலிருந்து ஒரு மனுஷன் உயிரோட வராருன்னு சொன்னானா, இறந்து போன மனுஷன் எல்லாம் என்ன செய்வாங்க? போட்டுட்டு எல்லாம் விரண்டோடுவாங்களா இல்லையா? அதே போன்றுதான் அங்கும் ஆனது. யூதர்கள் விரண்டோடினார்கள். அதாவது செய்த நோக்கம் என்ன? நான் அல்லாஹ்வின் தூதர் என்ற ஒரு நோக்கில் செய்தார்கள். ஆனால் யூதர்கள் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஈசாவை நாம் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி திரிந்து கொண்டிருந்தார்கள். அப்படிதான் ஒரு தடவை என்ன ஆனது என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது யூதர்களின் ஒரு குழு அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். இதோ இங்கே சூனியக்காரியின் மகன் வருகிறான், விபச்சாரியின் மகன் வருகிறான், சூனியக்காரன் வருகிறான் என்றெல்லாம் சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பழித்து தனது தாயையும் தன்னையும் ஒரு பழித்து அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது இட்டுக்கட்டி பேசினார்கள். இப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த கூட்டத்தார்களை யா அல்லாஹ் நீ பன்றியாக மாற்றி விடுவாயாக என்று சொன்னவுடன் அந்த யூத கும்பல் அனைத்தும் பன்றிகளாக மாற்றிவிட்டான் அல்லாஹு தாலா. அவர்களுக்கு ஒரு தண்டனையாக அல்லாஹு தாலா கொடுத்தான். இதன் பிறகுதான் யூதர்கள் முடிவு செய்தார்கள், சரி இனியும் நாம் ஈசாவை விட்டுவிடக்கூடாது, இப்படியே நாம் விட்டுவிட்டால் நம்மையே அவர் அழித்து விடுவார் என்ற ஒரு பெயரில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ரோம் நாட்டினுடைய அரசர்களுக்கு கடிதத்தை எழுதி, இதே போன்று ஈசா என்ற ஒருவர் இருக்கிறார், அவர் இதே போன்று மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறார்,
இவரை நீங்கள் தான் என்ன செய்யணும், சிறைப்பிடித்து சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி ரோம் நாட்டில் உள்ள மன்னர்களுக்கு அங்கே அளிக்கப்படுகிறது. அங்கிருந்து வந்த அந்த காவலாளிகள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடி இங்கே வருகை தருகிறார்கள். வந்தவுடன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி ஒருவன் வருகிறான். அதுதான் யஹூதா என்ற ஒருவன். அவன் யூதர்களில் ஒருவன். அவன் அந்த யஹூதா என்ன செய்கின்றான் என்று சொன்னால், நேராக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிற்கு செல்கிறான். வீட்டில் போய் பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லை. வீட்டுக்கு போயிட்டு வெளியே வரான். வெளியே வந்தவுடன் தகவல் சொல்லுகிறான், இதே போன்று ஈசா வீட்டில் இல்லை, அவர் எங்கேயோ போயிட்டாரு, எஸ்கேப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே கப்பன் அந்த காவலாளிகள் எல்லாம் அவனை பிடித்து கொண்டார்கள். யாரை ஏமாத்த பார்க்கிற, நீதான் ஈசா, நீயா வந்து எங்களை ஏமாத்துறியா என்று சொன்னவுடன் அவனுக்கு எதுவும் புரியல. நான் ஈசா இல்லை என்று சொல்லி எவ்வளவோ கெஞ்சுகிறான். நான் ஈசா இல்லை, என்னை விடுங்கள், நான் யஹூதா என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறான். ஆனால் அந்த காவலாளிகள் அவனை விடவில்லை, யஹூதாவை விடவில்லை. இல்லை, நீதான் ஈசா என்று சொல்லி அவனுக்கு சவுக்கடிகள் கொடுக்கப்பட்டன. இரும்பாலான சவுக்கில், முற்களான சவுக்கில் சவுக்கடிகள் கொடுக்கப்பட்டன. முள் கிரீடங்கள் வைக்கப்பட்டன. கடைசியாக சிலுவையை சுமந்து அவனுக்கு சிலுவையில் தண்டனையும் ஏற்றப்பட்டது, கழுகேற்றமும் அவனுக்கு ஏற்றப்பட்டது. தாகத்தில் அவன் துடித்துடித்துக் கொண்டிருந்தான். அவன் பசியால் அவன் வாடிக்கொண்டிருந்தான். யூதர்கள் அனைவரும் அந்த காட்சியை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். இப்படி சிரித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த யஹூதா என்பவன், அதாவது கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி கேட்டார்களாம். நான் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது பைபிளிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர். இந்த வாசகம் பைபிளில் பதிவு செய்யப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக மத்தேயு எழுதிய பைபிளில் 27வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் இப்படி வருகிறது இந்த ஒரு வார்த்தை, எலி எலி எலிலாமா சபக்தானி, அதாவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு வானத்தை நோக்கி கேட்கிறார். கேட்டவுடன் என்ன ஆனது, உடனே உயிரும் பிரிந்து விடுகிறது. இதுதான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். ஆனால் இஸ்லாமியர்களாகிய நாம் சொல்லுகிறோம், இல்லை, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை. அல்லாஹு தஆலா தெள்ளத் தெளிவாக குர்ஆனில் சொல்லிவிட்டான், வமா கத்தலூஹு, யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யவும் இல்லை, வமா ஸலபூஹு, அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, மாறாக பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹ், அல்லாஹ் தன்பால் உயர்த்தி கொண்டான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். தன்பால் அல்லாஹு தஆலா உயர்த்தி கொண்டான். அதாவது 4வது வானத்தில் தற்பொழுதும் கூட ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி என்னவென்றால், பொதுவாக கடவுள் என்று சொன்னால் அவர்களுக்கு மரணம் என்பது வரக்கூடாது. கடவுள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆரம்பமும் இருக்கக்கூடாது, முடிவு என்பதும் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆரம்பம் என்பதும் இருக்கின்றது, முடிவு என்பதும் இருக்கின்றது. அல்லாஹை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் என்பது இல்லை, முடிவும் இல்லை. ஆக எவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லையோ அவன்தான் நித்திய ஜீவனாக இருப்பானே தவிர, ஆரம்பம் இருக்கக்கூடிய பொருளும் சரி, முடிவு இருக்கக்கூடிய பொருளும் சரி, அவன் நித்திய ஜீவனாக இருக்க முடியாது, அவர் கடவுளாக இருக்க முடியாது என்ற ஒரு செய்தியை இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுள் என்று சொல்கிறார்களே, கடவுள் இறந்து விட்டால் உலகம் எப்படி இருக்கும்? கடவுள் இல்லை என்று சொன்னால் உலகம் எப்படி இருக்கும்? சற்று சிந்திக்க வேண்டும். எதுவுமே நடைபெறாதே, எந்த விதமான போக்குவரத்து, எந்த விதமான செயல்கள் எதுவுமே நடைபெறாதே, உலகமே அழிந்து போயிருக்குமே. ஆனால் 3 நாட்கள் கழித்து உயிர் தெழுந்து, அதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் டே என்று சொல்லி கொண்டாடுவார்கள். உயிர் தெழுத்து என்ன செய்தார்? இயேசு வானுலகிற்கு உயர்த்தப்பட்டார் என்பதாக சொல்வார்கள்.
அந்த 3 நாட்கள் வரைக்கும் உலகை பாதுகாத்தது யார் என்பதை இங்கே சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக அது அல்லாஹு தாலா தான். அது மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய துன்பம் கடவுள் அனுபவிக்கும் பொழுதும் கூட அந்த கடவுள் சொன்ன வார்த்தை இதுதான், எலி எலி எலிலாமா சபக்தானி, என் தேவனை என் தேவனை என்னை ஏன் கைவிட்டீர். தேவனை என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது? அது நிச்சயமாக அல்லாஹ்வை தான் குறிக்கிறது. அப்ப ஈசாவிற்கு மேலாக ஒருவர் இருக்கிறான், அதுதான் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு இறைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி திருக்குரான் சொல்லுகிறது, லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌம். அந்த இறைவனுக்கு சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ என்பது வரவே வராது. சிறு தூக்கம் அது நாம் எப்பொழுதும் தூங்கக்கூடிய சாதாரணமான தூக்கம். பெருந்தூக்கம், மவுத் என்று சொல்லப்படக்கூடிய மரணம் என்பது வரவே வராது. ஒருவேளை மரணித்தால் இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் இறைவன் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அவன் எப்பொழுதுமே உயிருடன் தான் இருப்பான், இனியும் உயிரோடு தான் இருப்பான், உயிரோடு தான் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலாவை திருக்குரானில் சொல்லுகிறான். ஆக கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சோக நாளாக, துக்க நாளாகத்தான் அனுஷ்டிக்க வேண்டும். உண்மையிலேயே ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சிறுவையில் அறையப்பட்டார்கள் என்று சொல்ல அவர் நம்பிக்கையின்படி கூட இது குட் ஃப்ரைடே என்று சொல்லக்கூடாது, இது பேட் ஃப்ரைடே என்று தான் நாம் இங்கே சொல்லியாக வேண்டும். ஆக கடைசியாக இயேசு அழைக்கிறார் என்பதாக சொல்வார்கள். உண்மையில் இயேசு இதன் பக்கம் திரும்ப அழைத்தார். அல்லாஹு தாலா பல இடங்களில் குர்ஆனில் சொல்லுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹு தாலா திருக்குரானில் பதிவு செய்யக்கூடிய இந்த வசனம் இது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் வாயாலேயே, தங்கள் வாயிலிருந்து வந்த ஒரு பொன்மொழி இது, இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது. நிச்சயமாக என்னுடைய இரட்சகனும் உங்களுடைய இரட்சகனும் அல்லாஹ் ஒருவன்தான், ஃபஅபுது அவனையே நீங்கள் வணங்குங்கள், ஹாதா சிராத்து முஸ்தகீம் அதுதான் நேரிய வழி என்பதாக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா திருக்குரானில் பதிவு செய்கின்றான். திருக்குரானை பொறுத்த வரைக்கும் அது பொய் புரட்டு என்பது கிடையாது. ஏனென்றால் வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார்? அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார்? அப்ப என்ன அர்த்தம்? உண்மை யார் பேசுவார்? அல்லாஹ் ஒருவன் தான் உண்மையை பேசுகின்றான். அல்லாஹ்வை தவிர்த்து மீதி எல்லாரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்தும் கூட, ஏனென்றால் நபி அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு தடவை கூட பொய் வந்ததே கிடையாது. காரணம், நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை போன்றே நகைச்சுவை செய்கிறீர்கள், பலவிதமான கேளிக்கைகள் எல்லாம் செய்கிறீர்கள், அப்படி செய்தும் கூட உங்கள் வாயிலிருந்து பொய் என்பதை வரவில்லையே. ஏனென்றால் நகைச்சுவை செய்யணும்னு சொன்னா பொய் என்பது கலந்திருக்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைச்சுவை செய்தால் அதில் பொய் என்பது இருக்காது. அதனால் சஹாபாக்கள் கேட்டார்கள், நீங்கள் எப்படி பொய் சொல்லாமல் நகைச்சுவை செய்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் இதுதான், இந்த நாவிலிருந்து பொய் என்பது வெளிவராது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக நபி சொன்னதும் உண்மை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் உண்மை, அல்லாஹ் சொன்னதும் உண்மையாகத்தான் இருக்கும், உண்மையாகத்தான் இருக்கிறது. தற்பொழுது அதை போன்றுதான் உலக நடைமுறையும் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். ஆக எல்லாம் வல்ல இறைவன் இதில் யார் யாரெல்லாம் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை தருவானாக. அவர்களுக்கு நேரிய பாதையில் ஹிதாயத்தை, ஒரு நேர் வழியை அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. மென்மேலும் இதே போன்ற வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்வதற்குண்டான தௌஃபீக்கையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.